வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கைன்மாஸ்டர் மூலிமா கார்ட்டூன் அனிமேஷன் எப்படி நம்ம மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம கார்ட்டூன் கேரக்டரை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 வழி சொல்லியிருப்பேன். அதில் வழி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஓனாக ஒரு கார்ட்டூன் கேரக்டரை உருவாக்குறது. ரெண்டாவதாக பார்த்தோம்னா, பிளாட்டகன் மாதிரி 3D ஆப்பில் பேக்ரவுண்டோட சேர்த்து நம்ம ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரீன் ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டரை உருவாக்கி அதை நம்ம கைன்மாஸ்டர் கொண்டு வந்து எடிட் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்தோம்னா, யூடியூப்பில் க்ரீன் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. நம்ம அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து கைன்மாஸ்டரில் வச்சு குரோமாக்கை யூஸ் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக இருக்கிற அந்த யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வர அந்த வீடியோவை வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஓனாக எப்படி நம்ம கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நான் ஓனாக நம்ம கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ணலாம்னா IBIS Paint நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த IBIS Paint நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓனாக ஒரு கார்ட்டூன் கேரக்டரை உருவாக்கணும்னா அதுக்கு IBIS Paint வச்சு நம்ம பண்ணலான்னு சொன்னோம். இதை நான் ஒரே சீரியஸாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. இதை நான் ஒரு 4 பார்ட்டாக சொல்ல போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணோம்னா, நம்ம IBIS-ஓட பேசிக் டிரா எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். பார்ட் 2ல என்ன பண்ண போகிறோம்னா, ஹியூமன் பாடியோட பார்ட்ஸை நம்ம மேக் பண்ண போகிறோம். மூணாவது பார்ட்டில் நம்ம இந்த ஹியூமன் பாடியோட பார்ட்ஸ் மேக் பண்ண பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு டிரா கார்ட்டூன் டூலை வச்சு நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். ஃபோர்த்து பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிரா கார்ட்டூன் டூலை வச்சு அனிமேஷன் பண்ணதை நம்ம கைன்மாஸ்டரில் வச்சு ஃபைனல் எடிட் பண்ண போகிறோம். ஸோ சொந்தமாக ஒரு கார்ட்டூன் கேரக்டர் நான் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 4 பார்ட்டை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோ போட்டிருந்தேன்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த IBIS Paint ஃபோட்டோஷாப் மாதிரியே தான் இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியாதுன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், இதை நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாகவே. நம்ம கார்ட்டூன் கேரக்டர் எப்படி வடிவமைக்க போகிறோம்னா, ஒன்று ப்ரஷ் எடுப்போம், இல்லைன்னா லப்பர் எடுப்போம். அதாவது நம்ம வரையணும்னா ப்ரஷ் எடுத்து வரைய போகிறோம். ஏன்னா தப்பு பண்ணிட்டுனா நம்ம லப்பர் எடுத்து அழிக்க போகிறோம். அவ்வளோதான். இதான் அந்த பேசிக் கான்செப்ட். மீதி இன்னும் அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம இப்போ அந்த அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தமாக குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, நான் பேசிக்காக ஒரு டிராயிங் வரைய போகிறேன். அந்த டிராயிங்கில் நான் எந்த டூல் எடுத்து எப்படி வரைகிறன்றதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த பாட்டில் இன்னும் நம்ம கிளியராக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஐபிஐஎஸ் வச்சு நம்ம எப்படி பேசிக்காக ட்ரா பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து நான் ஒரு பார்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.